எல்லாரும் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எவ்வளோ கொஸ்டின் வந்து போட்டால் சேஃப் ஜோன் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? இதுக்கெலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஏயாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், கட் ஆஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மெயினான 2 ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோட தன்மை. ஓகேங்களா? ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கூட போயிடும். ஓகேங்களா? அதே டைம் மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் மீடியமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப குறையும். ஓகேங்களா? இது ஒன்று. ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சி. ஓகேங்களா? வேகன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று வேகன்சி கம்மியாக விட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை முதல்ல கட் ஆஃப் வந்து வரும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோனில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிசி எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா 65+ போடுங்க. ஓகேங்களா? அதே டைம் நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா 125+ கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? இது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேஃப் ஜோன். என்னையை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்மளால் எவ்வளோ ஹை ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும்.